ஈஷா யோக மைய சிவராத்திரி நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈஷா யோக மையத்தில் சிவராத்திரி நிகழ்ச்சிக்கு தடை கோரிய மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. வழக்கை ஏற்க எந்த முகாந்திரமும் இல்லாததால் வழக்கை தள்ளுபடி செய்வதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இந்த வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, ஈஷா யோகா மைய சிவராத்திரி நிகழ்ச்சிக்காக தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் அனைத்து விதிகளும் பின்பற்றப்படுவதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. ஈஷா யோகா மையம் நடத்த இருக்கக்கூடிய சிவராத்திரி நிகழ்ச்சி அதற்கு அனுமதி வழங்க எதிர்ப்பு தெரிவித்து கோவையைச் சேர்ந்த சிவஞானன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அரசு நிர்ணயித்துள்ள ஒலி அளவான 45 டெசிபல் ஒலி அளவை விட அதிகமான அளவில் வனப்பகுதியில் நிகழ்ச்சி நடத்தப்படுவதால் வெள்ளியங்கிரி வனச்சூழல் மிகுந்த பாதிப்புக்குள்ளாவதாக அவர் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சிவராத்திரி விழாவின் போது விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா என்பது குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் ராஜசேகர் ஆகியோர் கொண்ட அமர்வுல விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் ஈஷாவின் மகா சிவராத்திரி விழாவின் போது அனைத்து சட்ட விதிகளும் பின்பற்றப்படுவதாக, விதிகள் அமல்படுத்தப்படுவதை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தொடர்ந்து கண்காணிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அப்போது குறுக்கிட்ட மனுதாரர் விதிகளை மீறி இரவு நேரங்களில் ஒலிபெருக்கிகள் பயன்படுத்தப்படுவதாகவும் இதன் மூலமாக ஒலி மாசு ஏற்படுகிறது என்றும் குறிப்பிட்டிருந்தார். ஈஷாவில் முறையான கழிவுநீர் சுத்திகரிப்புக்காக 3 புதிய கழிவுநீர் சுத்திகரிப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது நிலையில் அப்போது சிவராத்திரி நிகழ்ச்சிக்கு 7 லட்சம் மக்கள் வருகை தரக்கூடிய நிலையில இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு மையங்கள் போதுமானவை அல்ல என்று மனுதாரர் தரப்புல வாதம் முன்வைக்கப்பட்டது. ஈஷா வளாகத்தில் உள்ள கல்வி நிறுவன கட்டிடத்திலிருந்து 500 மீட்டர் தூரத்தில் தான் 70 ஏக்கர் நிலத்தில் இந்த விழா நடத்தப்படுவதாகவும், அதே போல சரவணம்பட்டியில் வசிக்கக்கூடிய மனுதாரர் எப்போதெல்லாம் சிவராத்திரி விழா வருகிறதோ அப்போதெல்லாம் பக்கத்து நிலத்துக்காரர் ஆகிவிடுவதாகவும் ஈஷா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. பின்னர் இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகள் ஒலி மாசு கட்டுப்படுத்தவும் கழிவுநீர் சுத்திகரிப்புக்கு போதுமான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ள நிலையில் வெறும் அச்சத்தின் அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கில் எந்த காரணமும் இல்லை, எந்த முகாந்திரமும் இல்லை கூறி மனுவை தள்ளுபடி செய்து ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். திவ்யா, விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.